ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீழெலாம் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ செமஸ்டருக்கான கொஷின் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு டிசிஎம் கோர்ஸுக்கும் யூஸ் ஆகும், டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான எக்ஸாம்களுக்கும் யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ போட உங்களுக்கு அப்டேட் ஆகும், நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடம் 2, கூட்டுறவு சட்டம் மற்றும் அதன் தொடர்புடைய சட்டங்கள். கூட்டுறவோட முதுகெலும்பே சட்டங்கள் தான். இந்த சட்டங்களை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவம் எண் படிவம் 1. பொருள் விற்பனை சட்டம். விற்பனை 1930 படி விற்பனைக்கான பொருட்கள் கருதப்படுவை அசையும் பொருட்கள், சரக்கு இருப்புகள், வருங்காலத்தில் உற்பத்தியாகும் பொருட்கள். மேற்கூறிய உட்பட்ட 3ம் அதான் சரியான விடை. 1983 வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி ஒரு கலைத்த சங்கத்தை மீண்டும் புதுப்பித்தல். இது 142, பிரிவு 142 தான். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபத்தில் 15% விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி ஒதுக்கீடு செய்தல் வேண்டும் என்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு விதி 93. சங்கத்தின் பொது பேரவை கூட்ட நிதி ஆண்டு முடிவுற்ற 6 மாதங்களுக்குள் கீழ்கண்ட காரணத்திற்காக கூட்டப்பட வேண்டும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, தணிக்கை அறிக்கை மற்றும் இறுதி ஆண்டறிக்கை பரிசீலிக்க, வரவு செலவு அமைய அனுமதிக்க, நிகர லாப பிரிவினம் செய்ய. 3ம் பொது நலன் கருதி ஒரு சங்கத்தினை ஒருங்கிணைக்க கட்டளையிடும் அதிகாரம் கீழ்கண்ட சட்டப்பிரிவு பதிவாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 14. இது இணைத்தல் தான் அப்படி சொல்கிறாங்க, ஒருங்கிணைத்தல்னு சொல்கிறாங்க. இது இணைத்தல். பிரிவு 14. உணவு அதில் பார்த்திங்கன்னா 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 பார்த்திங்கன்னா கூட்டுறவு ஒன்றியத்தை பற்றி வரும். அடுத்து பிரிவு 20 பார்த்திங்கன்னா ஆண்டு சந்தா பற்றி வரும். அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின், உணவு மற்றும் பாதுகாப்பு தரநிலை சட்டம் 2006 படி உரிய உரிமமின்றி உணவு தொழில் செய்பவருக்கு 6 மாத கால தண்டனை மற்றும் 5 லட்சம் அபராதம் அளிக்க வழிவகை செய்த சட்டப்பிரிவு. பிரிவு 63. கூட்டுறவு சங்கத்தின் சட்டம் பிரிவு டேஷின் கீழ் கூட்டுறவு என்ற சொல்லை அல்லது அதற்கு இணையான சொல்லை பயன்படுத்த தடை உள்ளது. பிரிவு 159. இதுக்கு அபராதம் பார்த்திங்கன்னா 5000 விதிப்பாங்க. அடுத்த கொஸ்டின், ஊதியம் வழங்கும் சட்டம் 1936 தொழிலுக்கு எக்குழு பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டதுன்னா ராயல் குழு. ராயல் குழு எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்கன்னா 1928. விற்பனை சங்கங்கள் மற்றும் நீண்டகால சங்கங்களை அமைக்க பரிந்துரை செய்த குழு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1901 கீழ்கண்ட நபரின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரை செய்தது. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், யார்? எட்வர்ட் லா தலைமையிலான குழு. அடுத்த கொஸ்டின், சர்ஃபாசி சட்டம் 2002 நடைமுறைக்கு வந்த நாள் என்ன நாள்? ஜூன் 21, 2002. இது என்ன சொல்லுவாங்கன்னா, 20% கீழ் இருக்கக்கூடாது. நம்ம அந்த சர்ஃபாசியில் ஆக்டில் நம்ம எடுக்கிறோம், அதாவது ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா 20% கீழ் இருக்கக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதோட ஃபுல் மீனிங் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. செக்யூரிட்டிசேஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் அண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதுதான் சர்ஃபாசியோட ஃபுல் ஃபார்ம். ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்திற்கு தணிக்கை முடிவு பெற்ற பின்னர் கீழ்கண்ட விதியின் கீழ் தணிக்கை சான்று வழங்கப்படுகிறது. 102 விதி 102 தான் தணிக்கை சான்று வழங்கப்படும். விதி 101 என்னன்னு கேட்டிங்கன்னா, தணிக்கை அறிக்கை தயார் செய்தல். 102. 103 தணிக்கை கட்டணம்.
104 விசாரணை முடிவு குறை நிவர்த்தி. இதுதான் விதி 104. தணிக்கை சான்று விதி 102. அடுத்த கொஸ்டின், உணவு கலப்பட சட்டம் 1954 விற்பனைக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் சட்டப்பிரிவு. விற்பனைக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவது பிரிவு 19. சங்கத்தின் நடைபெறும் நிர்வாக குழு உறுப்பினர் தேர்தல் வாக்களிக்கும் உரிமை கீழ்கண்ட பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ளது. வாக்களிக்கும் உரிமை பிரிவு 26. 28 பங்கு மாற்றம். 42 உறுப்பினர்களுக்கு முதலீடு செய்வதில் மீது உரிமை. இந்திய தொழில் தகராறு சட்டம் 1947 படி பிரிவு டேஷின் படி முறையற்ற வேலை நிறுத்தம் செய்வதும் அல்லது கதவடைப்பு செய்வதும் சட்டமீறிய செயலாகும். சொல்கிறது பிரிவு 24. 24 தான் சரியான விடை. 24. ஓகேங்களா? இதுதான் நம்ம முறையற்ற வேலை நிறுத்தம் செய்வது அல்லது கதவடைப்பு செய்வது மீறிய செயலாக கருதப்படும். பேஜ் நம்பர் 214 இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 1988 ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி கீழ்கண்ட எண்ணிக்கையில் உள்ளது. இதெல்லாம் தெரியும். 190 விதிகள். இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 13/4/1988. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13/4/1988. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் செயல்பாட்டு எல்லை அதன் ஆவணத்தின் தெரிவிக்கப்படும். இதில் இருக்கும் சங்க துணை விதிகள் தான் இருக்கும். தண்டத்தீர்வை நடவடிக்கை நிலுவையில் இருந்தால் தேர்தலில் போட்டியிடவோ வேட்பு மனு தாக்கல் செய்யவோ தடை உள்ளது என்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு 34(5)B. ஒருவர் தண்டத்தீர்வையில் கேஸ் நிலுவையில் இருந்ததுன்னா அவர் தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செய்ய தடை உள்ளது. அது எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்குறாங்க. பிரிவு 34(5)B. இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் எவ்வளவு ரூபாய்க்கு குறைவாக வரும் பொருட்களின் மதிப்பு அல்லது இழப்பு தொகை வழக்குகளை முடிவு கட்டலாம்னா 1 கோடி. மாவட்டம்னா 1 கோடி. இதே மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னா 1 கோடியில் இருந்து 10 கோடி வரைக்கும் மாநிலம் கேட்டாங்கன்னா. அதே தேசியம், ஏன்னா தேசியத்துக்கு நம்மளுக்கு நீதிமன்றம் இருக்குது. தேசிய அப்படின்னு வந்துருச்சுன்னாவே 1 கோடிக்கு மேலே, ஓகேங்களா, 1 கோடி அதுக்கு மேலே இருந்தால் அந்த கேஸ் அங்கே மேல்முறையீடு பண்ணலாம். இப்போ 1 கோடிக்கு மேலே இருந்தால் அங்கே பண்ணலாங்கும்போது 1 கோடியிலேருந்தே இங்கே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் 34(5), அதாவது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். தலைமை கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை அறிக்கையானது கீழ்கண்ட அமைப்பின் முன் வைக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மாநில அரசு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் அமௌண்ட் ஒரு சங்கத்திலையும் பங்குத்தொகை செலுத்தியிருக்காங்க. அதனால் தலைமை கூட்டுறவு சங்கம் தணிக்கை அறிக்கையை மாநில அரசோட மாநில சட்டமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சங்கத்தின் நிர்வாக குழு கலைப்பு நடவடிக்கை மேற்கொண்ட அறிவிப்பு கொடுத்த தேதியிலிருந்து கீழ்காண நாட்களுக்குள் இறுதி ஆணை பிறப்பித்து ஆணையிடப்பட வேண்டும். 2 மாதத்துக்குள்ளே நாம் ஒரு சங்கத்தோட நிர்வாக குழு கலைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவிப்பு கொடுத்த வாட்டி அதிலிருந்து 2 மாதங்களுக்குள்ளே இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். 2 மாதம் தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின்,
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 நிகர லாப பிரிவினை பற்றி குறிப்பிடுவது பிரிவு 72. மாற்றுமுறை ஆவணச் சட்டத்தின்படி ஒரு காசோலை எத்தனை மாதங்களுக்குள் காலாவதியாக அறிவிக்கப்படும்? 3 மாதங்கள். காசோலைன்னு வந்ததுனாவே பிரிவு 6 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். தணிக்கை கட்டணத்தை கட்டாத சங்கங்கள் மீது கீழ்கண்ட பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொண்டு வசூலிக்கலாம். எந்த பிரிவின் கீழ் வசூலிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரிவு 148. இதன் மூலம் தணிக்கை கட்டணம் வசூலிக்கலை, அதாவது அந்த சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். பிரிவு 148. 88 என்னன்னு கேட்கலாம். 88 பார்த்தீங்கன்னா நிர்வாக குழுவை கலைத்தல். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது சட்டப்பிரிவு 90 கீழ் தாவா தொடர்புடைய கோப்பு தாவா இறுதி ஆணை வழங்கப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்குள் பராமரிக்கப்பட வேண்டும்? 15 ஆண்டுகள். 15 ஆண்டுகள் பராமரிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தகராறு தொடர்புடைய ஆவணங்கள் ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் வரையில் பதிவாளர் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுவும் அதே தான். 15 ஆண்டுகள் எப்பயுமே பராமரிக்கப்பட வேண்டும். ஜப்தி செய்யப்படும் கால்நடைகளுக்கு தீவனம் யார் கொடுக்கணும்? சங்கம் தான் ஏற்பாடு பண்ணணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 40 அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யறதுல பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகேவா? இதுக்கான நடைமுறை விதி 141 இருக்கும். அது கீழே உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளில் கட்டாய துணை விதி திருத்தம் செய்ய 1983 வருடத்தில் எந்த பிரிவில் பதிவாளருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா கட்டாய துணை திருத்தம்னாவே பிரிவு 12. பணியாளர் பணிக்கொடை. இது என்ன இயர் டேட்டோடு கேட்குறாங்க பாருங்கள். 16 செப்டம்பர் 1972. இதுதான் சரியான விடை. இது எந்த பிரிவில் வருதுன்னு கேட்கலாம். கூட்டுறவில் பார்த்தீங்கன்னா பிரிவு 79 வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின். ஒரு சங்கத்தின் சம்பளம் பெறும் பணியாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்யும் சட்ட அதிகாரம் எதில் கொடுத்துருக்காங்கன்னா பிரிவு 76 கொடுத்துருக்காங்க. தற்காலிக பணி நீக்கம் 76. அடுத்தது. இந்திய மக்கள் வறுமையிலிருந்து விடுபடவும் சுயசார்பு நிலையை அடையவும் முதன்முறையாக கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு வந்தது? 1904. அடுத்த கொஸ்டின். பணியாளர் பணிக்கொடை சட்டம் 1972 படி பணியாளர் ஒருவர் ஒரு ஆண்டு காலம் ஒரு நிறுவனத்தின் வேலை செய்வதற்கான பணிக்கொடையாக வருடத்திற்கு கீழ்கண்ட நாட்களை அவருக்கு இலவசமாக வழங்கும். 15 நாட்கள் அவருக்கு தர வேணும். அடுத்தது. இந்திய ஒப்பந்த சட்டம். இந்திய ஒப்பந்த சட்டம்னு வந்துட்டாவே நம்மளுக்கு இயர் தெரியணும். ஃபஸ்ட்டு இதே தான் 1872 ஒப்பந்தம். கீழ்கண்ட யாருன்னா இது ஒப்பந்தம் எனப்படும் யாதெனில் கேட்டாங்கன்னா இது ஒரு உடன்பாடு. சரியான விடை. இது ஒரு உடன்பாடு. அடுத்த கொஸ்டின். 1983 வருடத்திய கூட்டுறவு சங்கங்களின் பிரிவு எத்தனைன்னு கேட்குறாங்க. பிரிவு எத்தனை அப்படின்னு 184. அடுத்த கொஸ்டின். வேளாண்மை இயக்குனரின் அதிகாரம் குறித்து கூட்டுறவு சங்க விதிகளில் எந்த எண் குறிப்பிடுதுன்னா விதி 146. மேலாண்மை இயக்குனரை பற்றி சொல்கிறது விதி 146. தற்போது நடைமுறையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகள் எண்ணிக்கை மற்றும் நடைமுறைகள் வந்த நாள் டிகிட்டானா இசி 184 190 13/4/1988. அடுத்து. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாப பிரிவினை கீழ்கண்ட சதவீதம் வரை பதிவாளர் முன் அனுமதியின்றி வழங்கலாம். 4% வரைக்கும் வழங்கலாம். டிவிடெண்ட். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி 1952 படி வருங்கால வைப்பு நிதி பிடித்தமாக ஊதியத்தின் கீழ்கண்ட விழுக்காடு கட்டாயம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும்னா 12%. இது சரியான விடை. அடுத்து. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1904 முதன்முறையாக
யாருன்னு ஒரு சிம்பிளாக யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே நம்ம கர்சன் பிரபு தலைமையில் தான் இது வந்திருக்கும். நம்ம ரொம்ப கொஸ்டினை டீப்பாக போய் அனலைசிஸ் பண்ணோம்னா இதுதான் கொஸ்டின் இருக்குது. 1983ஆம் வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் நிர்வாக குழு பெண்களுக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30%, எஸ்சி எஸ்டிக்கு 18%. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கணக்குகள், புத்தகங்கள் மற்றும் ஆய்வுகளை பராமரிப்பது வேண்டியது என்னென்ன எத்தனை ஆண்டுகளுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி 20. அடுத்த கொஸ்டின், ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் கீழ்கண்ட சட்டப்பிரிவின் கலைத்து ஆணையிடப்படுவது பிரிவு 137. இதான் சரியான ஆன்சர். கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பது மக்களின் அடிப்படை உரிமை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 97வது சட்டப்பிரிவு. 97வது சட்டப்பிரிவு தான் சரியான ஆன்சர். அடுத்தது, சங்கத்தின் முகவரி மாற்றப்பட்ட டேஸ் தினங்களுக்குள் முகவரி மற்றும் குறித்த தகவல் தெரிவிக்கப்படணும் 30 நாட்களுக்குள். பின்வரும் கூட்டுறவுகளில் ஆய்வு செய்து சரியானதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு தீர்ப்பாயத்திற்கு நீதித்துறை சார்ந்த சார்நிலை நீதிபதி நியமனம் செய்கிறாங்க. இது 151. இது கரெக்டு. அடுத்தது, தொழிலாளர் தகராறு சட்டம். தொழில் சட்டம் 1947 படி தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் ஓய்வு பெற்ற நீதிபதி மாநில அரசு நியமிக்கலாம். இதுவும் கரெக்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மாவட்ட நீதிபதி அல்லது அவர் தகுதிக்கு குறையாத ஒரு நீதிபதி மாவட்ட நீதிமன்றத்தில் நியமனம் பெறுவார். இதுவும் கரெக்டு. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 3 சரியானது. அடுத்த கேள்வி, மத்திய தலைமை சங்கங்கள் கூட்டுறவு வங்கிகள் ஓராண்டுக்கு ஒரு முறை ஆய்வு செய்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறை மூலதனம் கீழ்கண்ட ரூபாய்க்கு மேல் இருந்தால் அந்த சங்கம் பேரெடுப்பணும்னா இதில் எதுவுமே கொடுக்கல. இது எதுவுமே தப்பு எல்லாமே. ஆனால் 2 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் பராமரிக்கிற சங்கங்களுக்கு பொது பேர் பராமரிக்கணும். 2 லட்சமாவது இருக்கணும் அந்த சங்கத்தில். அப்போ தான் பொது பேரிடு பராமரிக்கப்பட வேண்டும். சங்கத்தின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்த தொடர்பான தண்டனை வழங்க கீழ்கண்ட பிரிவுகளில் வழிவகை செய்துள்ளது. தவறுதலாக பயன்படுத்தினா பிரிவு 161 ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு சங்கத்தின் நிகர லாபத்திலிருந்து காப்புத்தொகை சேம நிதி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 20% ஒதுக்கீடு பண்ணணும். அதே சிசிபி இருந்தால் அப்படின்னா 30% ஒதுக்கீடு பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை ஆய்வு செய்து அக்கூற்றுகளின் சரியானவை சொல்லியிருக்காங்க. இதில் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் நிலைமுறை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. 88 நடைமுறை சட்டம். நிலைமுறை சட்டமும் நடைமுறை சட்டமும் கூட்டுறவு சட்ட அமைப்புகளின் முதன்மை பெறும். இதுவும் கரெக்டு. 1934ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் தமிழ் நிலவள வங்கி சட்டம் சரத்துக்களை 1983 தனத்தை உள்ளடக்கியது. ஓகே, அப்போ அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின், ஒரு பதிவான கூட்டுறவு சங்கம் விதி 8 படி சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து கீழ்கண்ட நாட்களுள் பணியினை தொடரப்பட வேண்டும்னா 3 மாதங்களுக்குள் பணியினை தொடரப்பட வேண்டும். அடுத்த கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தின் புத்தகங்களில் உள்ள பதிவுகளின் நிரூபண தன்மை குறித்து சங்க ஆவணங்களில் நகலினை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை குறிப்பிடும் பிரிவு பார்த்திங்கன்னா பிரிவு 47. எடையளவு சட்டம் 1958 படி வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சங்கங்களை இச்சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக குறைவாக எடையிலோ அல்லது அளவிலோ முதன்முறையாக பயன்படுத்தினா அவங்களுக்கு எவ்வளோ அபராதம்னு பார்த்திங்கன்னா 500 ரூபாய் அல்லது இதை நோட் பண்ணிக்கோங்க 3 மாத சிறை தண்டனை. நீ பாட்டுக்கும் எடையை கம்மியாக போட்டிங்கன்னா 500 ரூபா அபராதம், அது இல்லாமல் சிறை இருக்குது. இது ரேஷன் கடைக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த கேள்வி, நீண்டகால கடன் வழங்குவதற்கான கட்டமைப்பு வலுப்படுத்த எக்குழுவின் சிபாரிசுப்படி கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் 1934 இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, டவுன்சென்ட் குழு 1927. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே சரிதான். நாம் என்னென்னு பார்க்கலாம். கூட்டுறவு சங்க சட்டப்படி தேர்தலுக்கு வாக்காளர் பட்டியலில் தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்பாக வெளியிடணும், அது கரெக்டு. கூட்டுறவு சங்கம் சங்க வாக்காளர் பட்டியலை தயாரிக்காத நிலையில் 7 நாட்கள் முன்னறிவிப்பு கொடுத்து வாக்காளர் பட்டியல் அலுவலர் தகவல் பலகையில் வெளியிடுவார். அடுத்தது, வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட முன்பு பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் பட்டியல் வெளியிடப்பட்ட நாளில் வாக்காளர் பட்டியல் அலுவலர் தெரிவிக்க வேண்டும். அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, ஒரு சங்கத்தின் உறுப்பினரை நீக்குதல் குறித்து நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் பிரிவு தெரிவிக்க வேண்டும். சங்கத்தின் நீக்கிறது 25. கூட்டுறவு தேர்தல் ஆணையம் சட்டம் அப்படின்னா பிரிவு 33A சரியான இணையை தேர்ந்து சொல்லியிருக்காங்க. இது சரியானது 1, 2, 3. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரிவு 21 சங்கத்தின் உறுப்பினரின் தகுதிகள், 19 ஒன்றியம், 22 இணை உறுப்பினர். அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு சட்டம் மற்றும் விதிகள் மற்றும் துணை விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சங்கத்தின் முடிவான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, எப்பயுமே பொதுப்பேரவைகிட்ட தான் முடிவான அதிகாரம். அதாவது பொதுமக்கள், அதாவது உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்தது தான் பொதுப்பேரவை. அடுத்தது, ஒரு நிர்வாக குழு கூட்டம் பொருள் தொடர்பான வாக்கெடுப்பின் போது சம ஆட்பு ஈக்குவலிட்டி ஆஃப் ஓட் ஏற்படின் கீழ்கண்டதுக்கு கூடுதல் வாக்கு யார் காஸ்டிங் ஓட்டுனா தலைவருக்கு கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி, ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்திற்கு செயலாட்சியர் நியமனம் குறித்து எந்த சட்டப்பிரிவு சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரிவு 89. ஆண்டு பேரவை கூட்டத்தில் சங்கத்தின் வரவு செலவு திட்டம் பட்ஜெட் அங்கீகரிக்கப்படாவிட்டால் யார் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? நடப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற பதிவாளர். அடுத்த கேள்வி, கூட்டுறவு கல்வி நிதி குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தலைவர் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர். அடுத்த கேள்வி, இந்திய வருமான வரி சட்டம் 1961 வைப்பீட்டு எதிர்காலர்களுக்கு வட்டியிலிருந்து விலக்கு யார் யாருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15G 15H இவங்களுக்குலாம் வருமான வரியிலேருந்து விலக்கு தராங்க. இது 15G எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவிடெண்ட் ஃபேமிலி மற்றும் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இதில் விலக்கு தராங்க. ஹெச் யாருக்குன்னா எபோவ் 60+ இருக்கிறவங்களுக்கு இதுலேருந்து எக்ஸெப்ஷன் தராங்க. 1964 ஆங்கிலேய அரசு கூட்டுறவு சட்டத்தை எத்தனை சரத்துக்கள்னா 29 சரத்துகள். அடுத்த கேள்வி, இந்திய குற்றவியல் சட்டம் 1860 படி பொய்யான ஆவணங்களை தயாரிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கோ அல்லது தனியாருக்கோ இழப்பு ஏற்படுவது தொடர்பான சட்டப்பிரிவு 468. அடுத்த கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு தேர்தலுக்கான நடைமுறைகள் கீழ்கண்ட விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி 52. அடுத்த கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான நிபந்தனைகள் குறித்து 1983 வருட கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு குறிப்பிடப்பட்டதுன்னா பிரிவு 6. அடுத்த கேள்வி, இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 படி எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் இல்லாத உடன்பாடே ஒப்பந்தம் வழங்கப்படுதுன்னா ரத்து செய்யக்கூடிய ஒப்பந்தம். ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் விடை. ஒரு சங்கத்தின் முதன்மை அமைப்பாளர் உறுப்பினரிடமிருந்து வசூலித்த அனாமத்து தொகை கீழ்கண்ட எத்தனை நாட்கள் பதிவாளர் செலுத்த வேண்டும்னு கேட்டாங்கன்னா வங்கி கணக்கில் 7 நாட்களுக்குள் செலுத்தப்பட வேண்டும். அடுத்த கேள்வி, நடப்பில் உள்ள கூட்டுறவு சட்டப்படி ஒரு கூட்டுறவு சங்கம் தனது நிகர லாபத்தில் கூட்டுறவு கல்வி நிதிக்கு விதி 91 படி எத்தனை விழுக்காடுனா 2 விழுக்காடு.
ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகமானது கீழ்கண்ட நிர்வாகம் செய்யப்படுகிறதுனா உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக் குழுவால். ஒரு பதிவு பெற்ற செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக சபை அமைப்பு கூட்டங்கள் சட்டப்பிரிவு இதில் குறிப்பிடுறாங்கன்னா பிரிவு 33 ஒரு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராகக்கூடிய தகுதிகள் மற்றும் சட்ட தகுதியின்மைகள் சொல்கிறது இது பிரிவு 21, 23. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் விதி 98 பொதுநல நிதியிலிருந்து பதிவாளர் அனுமதியின்றி தொடக்க சங்கங்கள் ஒரு 10,000 மத்திய சங்கங்கள் மற்றும் மாநில தலைமை சங்கங்கள் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பண்ணிக்கலாம். அடுத்தது தலைமை சங்கம் 25,000 ரூபா பண்ணிக்கலாம். இதில் 25,000 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு சட்டத்தை பற்றியான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு கூட்டுறவு பற்றியான அனைத்து டீட்டெயிலும் அனைத்து கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக டிசிஎம்முக்கான எல்லா மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.